இன்னைக்கு பாஸ்தா எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி பாஸ்தா போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இன்னொரு அடுப்பில் இன்னொரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சம் அதில் தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலரிட்டு இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா தூள், சிக்கன் தூள் போட்டு கலரிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கலரிக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா கலரிக்கிட்டே இருங்க. நல்லா கலரிகிட்டே இருந்தால் அது சின்ன சின்ன பால் மாதிரி வரும். அப்புறம் அது இப்போ கலரி வச்சுருந்த முட்டையை எடுத்து அந்த தக்காளியில் சேர்த்துக்கலாம். அதை 2 கலரு கலரிக்கலாம். இப்போ வேக வச்சுருந்த பாஸ்தாவை தக்காளியில் போட்டு நல்லா அந்த மசாலா அதில் இறங்குற வரணும் கலரிக்கலாம். நல்லா கலரி எடுத்தால் நம்ம ஸ்டைல் பாஸ்தா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.